வெல்கம் டு மாஸ் மம்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஈஸியான முறையில் சில்க் த்ரெட் வச்சு நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் போகலாம் வாங்க. ஃபஸ்ட் இது தேவையானது ஃபேப்ரிக் க்ளூ, சிசர், ஸ்டோன் செயின், பால் செயின், தென் பேர்ல்ஸ், ஒரு ரிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நூல் சுத்த போகிறோம் இந்த ரிங்கில், அதனால ஒன்று போதும், நிறையெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 3 கலர்னாலும் பண்ணிக்கலாம், 5 கலர், 2 கலர், எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கலர் வச்சு தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ரிங்கு. இன்னும் இந்த ரிங்கு உங்ககிட்ட குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த ரிங்கு சுற்றுறதுக்கு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் டாலருக்கு வைக்கணும் தோணுதோ அந்த கலர் நீங்கள் டாலருக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் சுத்த போகிறேன். இது ரொம்ப திக்காக இருக்கணும்னு இது அவசியம் இல்லை, அதனால் நீங்கள் இதை 25 to 30 சுற்றினா போதும். ஏன்னா டாலர்னால. இப்போது இந்த மாதிரி எட்ஜில் கம் அப்ளை பண்ணுங்கள். கம் அப்ளை பண்ணிட்டு அந்த செகண்ட் இது நம்ம ஃபஸ்ட்டு நூல், செகண்ட் நூல் நம்ம நூல் சுற்றணும் பார்த்தீங்களா, இதுதான் அதனால இங்கே நீங்கள் எங்கே கம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இங்கே தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, இந்த இடத்துல மறுபடியும் கம் அப்ளை பண்ணி இந்த நூலை இங்கே அப்ளை பண்ணிடுங்க. இது எதுக்காக ஒரே இடத்துல அப்ளை பண்ணணும்னா, நம்ம கட் பண்ண சொல்ல இங்கே இடத்துல மட்டும் ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணிடணும். இப்போது இங்கே பாருங்கள். ஓகே, இப்போது சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் லைட்டாக கம் போட்டு ஊசி மாரி ஆக்கிடுங்க. நான் ஏற்கனவே ஜிம்கா இயரிங்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். அந்த இயரிங்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இதுவும், அதில் எப்படி சுற்றிருக்கணும் அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் சுற்றுவோம் நம்ம. அதனால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுங்க. நூல் ஏதாச்சும் வெளில வருது அப்படின்னா லாஸ்ட் எட்ஜு வரைக்கும் இப்படி இந்த இடத்துல லைட்டாக கம் கொஞ்சம் ஸ்டக்காக இருக்குது, அதனால நான் கம் போட்டு ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுறேன். ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு ரொம்ப நீடில் மாதிரி வாக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ரிங்கில் சுற்றலாம் வாங்க. நீங்கள் ஜும்கா இயரிங்ஸை சுற்றுன மாதிரி தான் இங்கே ரவுண்டு பக்கத்தில் ஒட்டுங்க கம்மு. இப்படி கம்மு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடம் ஷார்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். இந்த இடம் ஷார்ட்டாக இருந்தால் இது ஒட்டி இருக்குங்க. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதனால் இது நம்ம ஒட்ட வேண்டாம். இது ஷார்ட்டாக இருக்கனால நம்ம இது ஒட்டிடலாம். இப்படி கம் போட்டு ஒட்டிடுங்க. இது ஒட்டிட்டு ஒரு நிமிஷம் காஞ்சா போதும். கம் லைட்டாக போடுங்க. என் கையிலே இது ஒட்டிக்கிறனால கம் கையில் இருக்கிறனால நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒட்டுறேன். கையில் கம் எனக்கு இருக்கனால நான் சிசர் வச்சு இப்படி அமுத்தி விட்றேன். அப்போனா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டிக்கும். ஓகே, இப்போ இது ஒரு 1 minute காயட்டும். ஒட்டிக்கிச்சு. ஒட்டிட்டு இதை இப்படி பண்ணிட்டு உள்ளே விட்டு இப்படி இழுத்துருங்க. இந்த ஃபஸ்ட்டு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்டெல்லாம் உங்களோட டாலரை திருப்பிட்டு
நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தப்பாக இழுத்துட்டேன், நீங்கள் கரெக்டாக இழுங்க. இங்கே பாருங்கள், உங்களுடைய நூலை வந்து பின்னாடி பக்கமாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ, இந்த பக்கம் வந்துருக்கு, அதனால் இது வந்து கொஞ்சம் லென்த்தான நூல்னால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த சுற்றுறதுக்கு. இப்போ நம்ம இதை வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சுற்றணும். நல்லா திக்காக கரெக்டாக இந்த ரிங்கு வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது, அதனால நல்லா திக்காக சுற்றணும், டைட்டாகவும் சுற்றணும். நல்லா சுற்றியாச்சு. சுற்றிட்டு லாஸ்ட்டு நூலை வந்து இப்படி எடுத்துருங்க, எடுத்துட்டு கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டுனால உங்களுக்கு அந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதை வந்து நல்லா கம் போட்டு இப்படி ஒட்டிடலாம். ஓகே, நம்மளுடைய டாலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நூல் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி பண்ணுங்கள், நம்ம வந்து லூஸாக பண்ணிடக்கூடாது, நல்லா திக்காக அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டாலருக்கு டெக்கரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு வேணும், நான் ஏதோ யதார்த்தமாக தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு வேண்டானா கட் பண்ணிடலாம். கம் ஃபஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக ஒட்டிட்டு வாங்க. இது நம்ம 3 லேயர் ஒட்ட போகிறோம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கம் ஒட்டிட்டு ஸ்டோன்ஸை வந்து மேலே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடுங்க. எனக்கு ஸ்டோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகவே வருது, அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் செயின் ஒட்டியாச்சு. இது வந்து நல்லா காயணும், அப்போ தான் உங்களுக்கு டாலர் வந்து பியாமல் வரும், பிஞ்சிக்காமல் வரும். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கப்புறம் நம்ம பால் செயின், நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஒட்டணும். அது ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாலருக்கு மேலே செய்கிற அந்த நெக்லஸோடைய சில்க் த்ரெட்டை நம்ம செய்யலாம் வாங்க. இது அது வரைக்கும் காயட்டும். இப்போது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த 3 கலர் எடுத்துக்கோங்க. இதில் பிங்க் கலர் நான் இப்போ எடுக்கிறேன். பிங்க் கலர் எடுத்து அதே மாதிரி இது வந்து ஒரு 40 to 45 சுற்றுங்க, ஏன்னா ரொம்ப திக்காக வரணும். இது ஒரு இதுவுமே 40 to 45 சுற்றிடுங்க. நான் இன்றைக்கி வந்து 45 சுற்றுறேன். 45 சுற்றிருக்கேன். சுற்றிட்டு இது நம்மளோட ஃபஸ்ட்டு நூல் வந்து பின்னாடி பக்கமாக ஒட்டிடலாம். இங்கே வருது, அதனால் இங்கே கம் அப்ளை பண்ணி இந்த ஃபஸ்ட்டு நூலை இப்படி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் நூலை ஒட்டணும். இந்த இடத்துல சிசர் வச்சு வெட்டிடுங்க. இந்த இடத்துல நம்ம கம் போட்டோம், இது வந்து ரொம்பவே லென்த்தாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சமும் வெட்டிடுறேன். மறுபடியும் அதே இடத்துல கம் போட்டு இந்த இதுவை அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த இடத்த ரெண்டாக அப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி த்ரெட்டு மாதிரி இப்படி ஆக்கிடுங்க.
இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே திக்காக தெரியும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இது தூக்க சொல்லி நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நூல் சிலுப்பி இருந்தாலும் லாஸ்ட் எட்ஜில் நம்ம கம் போட்டு இப்படி ஒட்டிடலாம். அதனால அந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் இது மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரி நீங்கள் 3 கலருமே செஞ்சு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 2 கலர் செஞ்சிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டாலருக்காக உங்களுக்கு சொல்லாமே நான் வந்து பால் செயின் ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பால் செயின் கட் பண்ணி பால் செயின் ஒட்டிடுங்க. இப்போ பால் செயின் ஒட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டணும், டெக்கரேஷனாக எனக்கு வரணும் டாலர் அப்படின்னு தோணுச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இப்படி ஒட்டி பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி தான் போட போகிறேன். அதனால ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணும்ன்ட்டு. உங்களுக்கு எதார்த்தமாக கொஞ்சம் எடுத்துருங்க, வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். அதனால இப்போ நீங்கள் வந்து அந்த பால் செயின் ஓரத்துலலாம் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயினை ஒட்டிடுங்க. அந்த பால் செயின் காஞ்சு, இந்த ஸ்டோன் செயின் வந்து காஞ்சிச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது காயட்டும். நம்ம வந்து திருப்பி ஒட்டியிருக்கோம். நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டோன்ஸை பார்த்து ஒட்டுங்க. எனக்கு இங்கே இடிக்கிறதுனால எனக்கு கரெக்டாக வரல. காயட்டும், காஞ்சோன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து நடுவில் இந்த ஹோல்ஸ் எதுக்கு நமக்கு, அதனால் நம்ம அதையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி உங்ககிட்ட நான் வந்து ஏதோ ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு இருந்தால் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி இதில் ஒரு பாதி அளவுக்கு வெட்டிடுங்க. இது ஆக்சுவலி சாக்லேட்டோட பாக்ஸ், நான் அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் வந்து ப்ளூ கலர் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. நான் அந்த ஒன்று எடுத்து சென்டரில் ஒட்டிடுங்க. இப்போ நம்ம சென்டரில் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சுற்றி பால் செயின், ஸ்டோன் செயின் என்ன வேணால் நீங்கள் ஓட்டிடலாம். இப்போ நம்ம வந்து இதை அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அளவெடுங்க. எனக்கு வந்து இந்த பேர்ல் வரைக்கும் போதும், இந்த பால் வரைக்கும் போதும். அதனால நான் அதை வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். கம் வந்து இப்படி சுற்றி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த பால் செயினை வந்து இப்படி சுற்றி ஒட்டிடுங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அப்படி வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. இந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு 2 பால் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கே வாங்க, இப்படி சென்டராக வச்சு இப்படி நம்ம கட் பண்ணணும். இங்கே வாங்க, கட் பண்ணியாச்சா? கம்மு ஏற்கனவே இருக்கனால நம்ம அப்படியே ஒட்டிடலாம்.
ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதே மாதிரி டிசைனில் வேணும்னாலும் ஒட்டிக்கோங்க. எப்படின்னா ஸ்டோன் செயின், பால் செயின், தென் ஸ்டோன் செயின் அதே மாதிரி ஒட்டினாலும் ஒட்டிக்கோங்க. இல்லை எனக்கு வெறும் பால் செயின் நெக்ஸ்ட் ஸ்டோன் செயின் மட்டும் போதுன்னா அப்படியும் ஒட்டிக்கலாம். உங்கள் ஆப்ஷனல் தான் இது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ஸ்டோன்ஸையும் அளவெடுத்துக்கலாம். உங்களுக்கு நடுவில் வேணும்னா ஒட்டிக்கலாம், வேண்டாம்னா விட்டுருங்க. எனக்கு இது வரைக்கும் போதும், நான் அதை மட்டும் கட் பண்ணிடுறேன். இதை வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, கை வச்சே கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணலாம். க்ளூ அப்ளை பண்ணி இனி ஒட்டிடலாம். இப்படி நம்ம ஒட்டிட்டோம். இது வந்து ஒரு 1 மினிட்க்கு காய வைங்க. காய வச்சிருந்து இதை நம்ம வந்து இப்படி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த டாலர் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டாலர் தான் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து பண்ணுறோம். இதில் நம்ம செயின் போடுறதுனால நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இதை அப்படியே சுற்றி கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நடுவில் மட்டும் இது பண்ணிடலாம். இந்த நடுவில் மட்டும் கட் பண்ணி பின்னாடி பக்கமாக ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டாலரும் பண்ணியாச்சு. இதை வந்து இப்படி நீங்கள் சென்டராக இப்படி அட்டாச் பண்ணுறது இப்படி நீங்கள் கட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு இதை மட்டும் ரவுண்ட் கட் பண்ணி பின்னாடி அட்டாச் பண்ணுறதுனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ரவுண்டை வந்து ஒட்டிட்டேன். நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கிடச்சிது. இது மாதிரி சென்டராக வச்சு நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கிடச்சிது. இப்போ நம்ம இதை வந்து தூக்கி போட்டு இப்போ இந்த மாதிரி நமக்கு பின்னாடி வரும். இதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பொம்மை இல்லைன்னா A4 ஷீட் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 3 கலர்ஸ் நூல், அதை வந்து இப்போ நம்ம பின்ன போகிறோம். செயின் செய்கிறதுக்கு செயினோட டாலர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து செயின் செய்ய போகிறோம். நான் வந்து பின்னுறேன் பாருங்கள். இதை வந்து தலைமுடி எப்படி பின்னுறீங்களோ அதே மாதிரி தான் பின்னணும். மூணாக வச்சுட்டு அதை வந்து ரைட் லெஃப்ட்டுன்ட்டு நீங்கள் வந்து பின்னிட்டே வாங்க. இதெல்லாம் பின்னிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபீட்டாக வரணும். நீங்கள் வந்து ஒரு நூலும் வந்து ஒரு ஷேப்பில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து செயின் வந்து கரெக்டாக வராது. அதனால இந்த மாதிரி கரெக்டாக பின்னுங்க. லெவலாக இருக்கணும். எப்படி நீங்கள் தலைமுடி பின்னுறீங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பின்னிக்கலாம் வாங்க. மேலே இருக்கணும்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே ஒரு கொஞ்சம் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கம் போட்டுருங்க. கம் போட்டு எந்த இடத்துல நீங்கள் பின்னறதை விட்டுருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து நல்லா கம் போட்டு இப்படி டைட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கம் உங்களுக்கு நாட் போடுறதுக்கு இவ்வளோ போகுதுன்னா இந்த அளவு எடுத்துருங்க. இப்போது இங்கே இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு பேர்ல் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நல்லா நீக்கிட்டு
இந்த ஹோல்ஸ்குள்ளே போடுங்க. நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த செயின்குள்ளே போடலாம். ரிங்கை வந்து ஏதாச்சும் ஒரு சில்க் த்ரெட்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லாக் பண்ணிடுங்க. இப்படி நல்லா டைட்டாக லாக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நூல் வெளில வராமல் இருக்கிறதுக்கு நல்லா இப்படி அமுத்தி விட்டுருங்க. இப்போ அமுத்தியாச்சு. நம்மளுடைய பாதி வேலை முடிஞ்சிச்சு. லாஸ்ட் எட்ஜ் வந்து இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாட் மாதிரி போட்டு இங்கே நான் இப்போ வந்து பேர்ல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நாட்குள்ளே கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 minutes காயணும். அப்போ தான் உங்களோட பேர்ல் வந்து வெளில வராமல் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கழட்டியும் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.